மக்களே. Hi, welcome to a new video. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க போறோம்னா சென்டோசான்ற இங்க இருக்க ஒரு பெரிய ஐலாண்டுக்கு தான் போறோம். சென்டோசா ஐலாண்ட் எங்க இருக்குப்பா? சென்டோசா ஐலாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா எனக்கும் தெரியாது. கூட்டு போனா வருவீங்க. சென்டோசா ஐலாண்ட் வந்துட்டு இங்க டூரிசம் எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு இடம் தான். இங்க டூரிஸ்டா வர எல்லாருமே கண்டிப்பா மஸ்ட் விசிட் பிளேஸ் எல்லாம் இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இந்த செலிபிரிட்டிஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் போடுறதும், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்கு. நம்ம யூஎஸ்ல இருக்க மாதிரி இங்கேயும் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கேபிள் கார்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சி அக்வாரியம் இருக்கு. அங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் நிறைய இருக்கு. ஆக்சுவலி அந்த பீச்சும் அதோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். இந்த இடம் நாங்க போற இடம் பேர் வந்துட்டு ட்ரிக் ஐலாண்ட். ட்ரிக் ஐ மியூசியம். ஓகே, ட்ரிக் ஐலாண்ட்னு சொல்லிட்டு ட்ரிக் ஐ மியூசியம். இது வந்துட்டு கண்கட்டு வித்தை மாதிரி. என்ன பார்த்தா மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க? கண்கட்டு வித்யா. நாங்க கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவோம். ஸோ இலியூஷனரி ஒரு மியூசியம் மாதிரி தான். நம்ம உள்ள போனா நிறைய ட்ரிக்கியான திங்ஸ் இருக்கும். நம்ம மேபி நம்ம விஜிபி குயின்ஸ்லாண்ட்லாம் போய் பார்ப்போம்ல, மிரர் வச்சுட்டு மிரர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, கோஸ்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறேன். பெருசா ஐடியா எங்களுக்கும் இல்ல, ஆனா கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு இடம் தெரியும். அதனால சும்மா போய் என்ஜாய் பண்ணுவோம். சிங்கப்பூர் டிசப்பாயின்ட் பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க போறோம். டிசப்பாயின்ட் பண்ணிச்சுன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க. எங்க கூட வாங்க, நீங்களும் உள்ள போலாம். வாங்க நம்ம போலாம். லெட்ஸ் கோ. எங்க போறீங்க? ட்ரிக் ஐ மியூசியம். கம் ஆன். உங்களுக்கு தெரியுமா போற வழி? ஆக்சுவலா தெரியாது. அப்புறம் எங்க தெரிஞ்ச மாதிரியே கூட்டிட்டு போறீங்க? இங்க தான் ஒரு ஃபிளெக்ஸ் இருந்துச்சு. சோ ஓகே, இந்த சைடா இருக்கலாம் யோசிச்சு வரேன். உங்களுக்கு ஃபுல் டைம் வந்துட்டு உங்களை வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை ரெண்டுக்கு எடுத்து கூட்டு வந்திருக்கீங்க. அப்படிதானே? வாங்க வாங்க. நல்லா வெயில் அடிக்குது, அதனால கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா. உங்க கண்ணாடிக்கு முன்னாடியே ஒரு வந்துட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டீங்க. போட்டுக்கோங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, போட்டுக்கோங்க. பரவாயில்ல, இவ்வளவு ஷேப்ஸ் இல்ல. சுத்தி தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா? இல்லை, கரெக்டாக தான் வந்திருக்கோம். ட்ரிக்காய். ஸோ இதுக்கு தான் காசு கொடுத்து வந்திருக்கோம் நான். உங்கள் மாஸ்க் இங்கே ட்ரிக்காய். Thank you. டமால் உட்காருங்க. இதை விட ஜென்ட்ல உட்கார முடியாது. ஆடுங்க. இங்க விட்டா இங்கே இருப்பீங்களா ஃபுல் டே? Place looks nice actually. ரொம்ப green area. ஓ, அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு ஏன். தவளைலாம் வச்சிருக்காங்க, போட வச்ச தவளை. Wow, best combo. Hello. How are you, தவளை? Okay. Oh my god. நேச்சுரலா போக சொல்லுறேன். நான் போட்டோ எடுக்கல. நான் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி நேரத்தில் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலயுமே ப்ளீஸ் பி ஜென்டல்னு போட்டிருக்காங்க. ஓடிச்சுட்டு போயிடாதீங்க. நம்ம சைஸ்க்கு நம்ம சாதாரணமாக கண்டாலே ஜென்டலாக இருக்குது. ஆக்சுவலி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. வெயிலேருந்து உள்ள வந்தது. ஆமாம், ஆனால் மாஸ்க் எடுக்கலாமா என்ன? நான் எடுத்துட்டேன். யாருக்கு ஏன்னு சொல்லிட்டு இங்கே எப்போ எடுக்கிறேன்? ஆல்ரெடி மொட்டக்கு சவுண்ட் எல்லாம் வருது. இறங்கி போயிடலாம் வாங்க. ஃபைன் அடிக்க சொல்லிடுவாங்க. அப்புறம் இதுக்குள்ள உட்காரணுமா? இதுல உட்காரணும். என் சைஸ்க்கு இதுக்குள்ள உட்கார முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஆர் மியூசியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வருது. அது மூலியமாக தான் நம்ம இந்த பிக்சர்ஸ் பின்னாடி இருக்க அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க முடியும்.
இங்க ஈகிள் போகுது. ஐயோ அவன் நெருப்புலாம் வருது. சரி உட்காருங்க உட்காருங்க. குனிங்க 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 குனிங்க. சரி வந்துருங்க. அவன் நெருப்பு கேட்கறான். என்னடா ஃபுல் டைம் நம்மளே கேமரா பின்னாடி இருக்குமே, நம்மளும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம், வீடியோவில் போய் எதாவது உட்காந்து நம்மளும் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போய் உட்காந்தங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. கூட்டமாக நடுவில் நான் வச்சுருக்க கேமராவோட கண்டுக்காமல் அவங்க பாட்டு நடுவில் நடந்துகிட்டே போயிருக்காங்க. சரி 2வது ட்ரை எடுக்கலான்னு பார்த்தா நம்ம அப்போ தான் ஒருத்தன் ஓடி வர போகிறான். இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எழுந்து சாராக்கிட்டே நம்ம திருப்பி அந்த வேலையை ஒப்பளிச்சாச்சு. ஆனால் ஃபன்னி திங் என்னென்னா, சாரா பண்ணும்போது நடுவில் யாருமே வரலைங்க. ஒரு 5-10 நிமிஷமாக 2-3 டேக் வேறு பண்ணா, யாருமே வரல. ஸோ யார் பண்ண இருக்குமோ அவங்க பண்ணுறது தான் பெட்டர். சாதாரணமா சும்மா பண்ணுங்க, சும்மா சாதாரண பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் வந்துட்டு அந்த சாதாரணமாக இருக்கிற அந்த பிக்சர்ஸ். அது வாலில் வந்துட்டு அந்த பிக்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மொபைல் ஆப் மூலியமாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கிடைக்கிது. நல்லா அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க? ஒரேடியாக போகிறீங்களா? நான் அவன் கூடவே சோறு போடுற எஜமான மறக்கக்கூடாது. நேற்று வந்த பையன் கூட போகிறீங்க, யோசிச்சுக்கோங்க. கட்டிலாம் பிடிக்கக்கூடாது, தூரம் 1 arm distance. கையெற்றி இவன் வேற வாயில் எச்சலாம் ஊற்றி ஜொல்லுலாம் வரலாம். நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? அவன் அசிங்கமாக இருக்கான், அதனால ஓகே தான். அதனால எனக்கு பயம் இல்லை. இருந்தாலும் அவன் டேஸ்ட் இதை வச்சே சொல்லலாம். எனக்கு அதுதான் பயம். அவன் பூ போட்ட சட்டை போட்டதுனால அவன் கூட போயிடுவேன்னு ஒரு பயம். எனக்கு அவனை பிடிக்கல. சரி, இருந்தாலும் காசு கொடுத்து வந்தாச்சு. எங்க போறேன்? ஹலோ, கழுத்து வச்சு கொண்டுட்டா. சட்டை மேல எவ்வளோ பட்டன், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு. இங்கே வந்திருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் எல்லாருமே பயங்கர ஃபன்னாக க்யூட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரீசன் என்னன்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப் மூலிமா பார்க்கும்போது இந்த மாதிரி கிராஃபிக்ஸாக மாறிடுது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுக்கும் போது நம்ம அது குட்டி குட்டி ஆக்ஸ்லாம் பண்ணி நமக்குள்ளே இருக்க அந்த குழந்தைய திருப்பி எடுக்கிற மொமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். சும்மா நிற்காது, ஒன்றும் வந்து ஹெல்ப்பாக்கு தான் வந்தோம். பேபி டிராகன் நெருப்பு விடுது, நீ அந்த சைடு இருந்து நெருப்புலேருந்து என்னை காப்பாற்று, நான் இந்த ஆணியை உனக்கு பிடிங்கி தரேன். ஓகே பேபி, ஆணி வர மாட்டுது பேபி. ஐயோ ஐயோ, ஹெல்ப் மீ somebody help me. ஐயோ எனக்கு பேடியாகுது. பேபி பயப்படாதீங்க, அது ஒரு ரொமான்டிக் குரங்கு. ஆமா, அதை பார்த்தாலே தோணுது ரொமான்டிக். ஐயோ போடா, I hate you. I have a better monkey at home. Sorry, I have a better husband at home. அடியே, இவ்வளோ ஒரு அனகலத்துக்கு நடுவில் நம்ம கொஞ்ச நேரம் குதூகலமாக இருக்கலாம் சொல்லிட்டு இந்த பேராஷூட்டில் வந்தேன். இந்த அக்கா வேறு ஜாலியாக அப்பப்போ கண் அடிச்சுட்டே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மேலே வந்து உட்காந்துட்டு அண்ணாந்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் 5 நிமிஷம் கூட சும்மா விடல, அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையை கூட்டு வந்து நிற்கிறாரு. நானே எங்க உயிருக்கு போராட்டு இருக்கேன், அதுக்கு நடுவில் இவங்க வேற. டேய், அங்க ஓரமா போய் சண்டை போட்டுடா. ஐயோ, இவனுங்களை எப்படி இதுக்குள்ள அடக்கணும்னே தெரியலையே. ஐயோ, ஒருத்த காலை பிடிச்சி இருக்கிறா, இன்னொருத்த கையை பிடிச்சி இருக்கிறா. யாராச்சும் வந்து காப்பாத்துங்களே. வந்துட்டேன். எப்படி லிங்கா படத்துல வர தலைவர் ஸ்டைல்ல ஏர் பலூன்ல வந்து உங்களை காப்பாத்தினா? நீங்க வேற லெவல் பேபி. மாஸ். தேங்க்யூ தேங்க்யூ. பம்படியா எல்லா பிரச்சனையும் போய் மாட்டிக்கிறது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா மங்காத்தா படத்தில் வர அஜித் மாதிரி ஸ்டைலாக போஸ் கொடுத்து நிற்கிறது.
ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கு மாட்டியான்ற மொமெண்ட் தான் இது. அவள் என்ன செஞ்சா ரிவெஞ்சுக்கு நான் அவளை செஞ்ச மொமெண்ட் இதுதான். குட்டியான ஸ்பேஸ்லேயே நிறைய க்யூட்டான ஃபோட்டோ மெமரிஸ் மாதிரி பண்ண விஷயம்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் 2 பேருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த சாரா நிறையவே என்ஜாய் பண்ணேன், நானுமே கூட என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது இடமே. நல்லா இருக்கேன். சூப்பர். ஒரு அழகான இடம். செல்ஃபோன் புக்லாம் இருக்குது. ஃபோன் பேசுறீங்களா? ஹலோ, துபாயா? என் பிரதர் மார்க் இருக்காரா? நடுக்கடையில் நடு வந்துட்டு இருக்காரா? ஃபோட்டோ இல்லை பேபி, வீடியோ பேபி. வீட்டுல எல்லாம் இடம் இல்லாததுனால இங்க வந்து குளிக்கிறீங்க. என்ன பிங்க் கலர்ல இருக்கும். அதனால படிக்கிறதுக்கே இடம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ഹലോ ലവ്. പാവാ കൊച്ചിന്റെ വെള്ളിൽ കയറിയിരിക്കാൻ മനസാക്ഷി ഉണ്ടോ? വീഡിയോ കണ്ടിപ്പാ சிறையில் அடைக்கிறதுக்கு இடம். இத்தனை நாள் வெயிட் பண்ண இடம் சொல்லுங்க. விட்டுட்டு போக மாட்டாங்க. சீட் எடுத்து போடுங்க, 2 சீட்டு. கிளியே கிளியே, என் ராசி எப்படி இருக்கு? நல்லதா இருக்குன்னு சொல்றதே நீ நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்ற. கல்யாணம் பண்ணப்பே தெரியணும்ல எவ்வளவு நல்ல ராசியா இருக்கு உங்களுக்கு. கிளியே கிளியே, இங்கே இருக்கியா? பூட்டுறதுக்கு வழி இருந்தா நல்லா இருந்திருக்கும். தெரியுது என்ன பிளான் பண்றீங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸ்பேஷியஸான கூடு. ஸ்பேஷியஸான என்ன, ரூமுக்கு ரெண்டல் எடுக்கிறதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்ல ஸ்பேஷியஸான ரூம். இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கு, உங்களுக்கு இதுல பத்தாது. ஏன் சைஸ்க்கு இல்ல அது ஓகே தான். பட் ஆனால் உள்ள போகலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் வேற யாராவது யூஸ் பண்ண முடியுமான்றது தெரியுது. ஓ பிக்சர் தான், அதான் நானும் சொன்னேன் ஸ்பேஷியஸா இருக்குன்னு. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு, கொஞ்சம் நல்ல லக்ஸரியா இருக்கு. லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. கார் ரிவ்யூ. ஏன் ராசி எப்படி இருக்கு கிளியே சொல்லுங்க. நல்ல யோகார புடிச்சு வச்சிருக்கு. ஆமா. ஏ பேபி, ஓகே பை பேபி, நீங்க அங்கே இருங்க. ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஹலோ போலாமா? உங்களால அதுக்குள்ள ஏற முடியாது. ஐயோ, அதுக்குள்ள வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து எடுக்கணும்ல. வா சூப்பர், எக்ஸைட் மேட்ச் பா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. வெளியே வாங்க. ஸோ ஃபைனலி எங்களுக்கு ஒரு பிட் ஸ்டாப் வந்துருச்சு. இங்கே சோறு கிடைக்கல. இது ஒரு கோகனட் மில்க் ஷாப். ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம். எங்களுக்கு பிடிச்சது அதை வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்துட்டு ஒரு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிக்னேச்சர் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், கோகனட் வாட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு தான் பார்த்து சொல்லணும். எது கிடைச்சாலும் ஓகே, ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டும். ஓகே, கோக்னட் அதோட மில்க் அதோட ஷெல் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. மில்க் ஷேக்கு அதுலேயே சொரட்டையிலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரிஜினல் கோக்னட் ட்ரிங்க் எல்லாமே சூப்பராக இருந்தது.
എന്തായാലും കാണാൻ അടിപൊളിയാണ്. ഇനി കഴിച്ചു നോക്കാം. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். We'll meet you in the next video. Until then, it's bye from Gokul And Sarah. Okay, bye.